தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழையின் போது அதீத கனமழை, அதிகனமழை நிகழ்வுகள் எவ்வளவு நடந்துள்ளன என்பது பற்றிய புள்ளி விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. தமிழ்நாட்டிற்கு மழையை தரக்கூடிய வடகிழக்கு பருவமழை, இந்த மழையின் போது கடந்த காலங்களில் எந்த அளவிற்கு அதீத கனமழை, அதிகனமழையெல்லாம் பெய்திருக்கு அப்படின்றதுக்கான புள்ளி விவரங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த புள்ளி விவரத்துக்கு முன்னாடி அதீத கனமழைனா என்ன அளவு அப்படின்னா, இயல்பான அளவு எவ்வளவோ அதிலிருந்து 60% மேற்பட்ட அளவிற்கு மழை பெய்த அந்த நிகழ்வுகளை தான் அதீத கனமழை ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 20% அதாவது இயல்பான அளவை விட 20% 59% வரைக்கும் மழை பெய்யும் போது அதை அதிகனமழை நிகழ்வுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயல்பான மழை, அதாவது இயல்பான அளவு எவ்வளவோ அதிலிருந்து 19%க்குள்ளாக அதனுடைய அதிகம் என்பதோ அல்லது அதை விட ஒரு 19%க்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த அளவு தான் இயல்பான மழை அப்படின்னு கணக்கிடுறாங்க. அந்த வகையில் 2019 ஆண்டுல பெய்த வடகிழக்கு பருவமழையின் போது 12 அதீத கனமழை நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதீத கனமழை 60%க்கும் மேற்பட்டதாக இயல்பை விட அதிகமாக இருக்கும்போது அந்த 12 நிகழ்வுகள், உதாரணத்திற்கு இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி அதீத கனமழை என்பது பெய்தது. அந்த ஈவெண்ட் முழுமைக்கும் அதை ஒரு அதீத கனமழை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி அதிகனமழை என்பது 12 நிகழ்வுகள் நடந்திருக்கு. இயல்பான மழை என்பது 8 நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக 2020ஆம் ஆண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதீத கனமழை 2 நிகழ்வுகள் தான் நடந்திருக்கு. ஏன்னா 2020ல மழையோட அளவு என்பது குறைவோ அல்லது இயல்பான மழை என்பதோட அளவு தான் அதிகமாக இருந்திருக்கு. அதிகனமழை 9 நிகழ்வுகளும் இயல்பான மழை 9 நிகழ்வுகளும் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதீத கனமழையோட நிகழ்வு என்பது 16 முறை நடந்திருக்கு. இது ஒரே இடத்துலையும் கூட இருந்திருக்கலாம் அல்லது வெவ்வேறு இடங்கள்லையும் கூட இருந்திருக்கலாம். அதிக மழையை பொறுத்த வரைக்கும் 9 நிகழ்வுகளும் இயல்பான மழை 6 நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அடுத்ததாக 2022 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க அதீத கனமழை 6 நிகழ்வுகள், அதிக மழை 10 நடந்திருக்கு. அதே மாதிரி இயல்பான மழை 14 நடந்திருக்கு அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க அதீத கனமழை 3ம் அதிக மழை 4ம் இயல்பான மழை என்பதுதான் அதிகமாக இருந்திருக்கு. 2023 பொறுத்த வரைக்கும் இயல்பான மழை எவ்வளவோ அதே அளவிற்கான மழை தான் பெய்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்திருக்கு. இயல்பான மழையை தாண்டி பெய்ய வேண்டிய இயல்பை விட குறைவான மழை பெய்த நிகழ்வுகளும் கூட இருந்திருக்கு. இப்போ நாம இந்த நிகழ்வுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதீத கனமழை, அதிகனமழை, அதே போன்று இயல்பான மழை என்பது எவ்வளவு நிகழ்வுகள் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழை காலத்தின் போதும் பெய்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்த நிலையில் இன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று லேசான மழை பெய்தது. அதே நேரம் புறநகர் பகுதிகளான குன்றத்தூர், மாங்காடு, சிறுகளத்தூர், மலையம்பாக்கம், சிக்கிராயபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு திரும்பினர். இதேபோல சென்னை OMR சாலை, ECR சாலை, பள்ளிக்கரணை, வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை முதலே சாரல் மழை பெய்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று திரும்பிய மாணவர்கள் சாரல் மழையில் நனைந்தபடி சென்றனர். மேல்மருவத்தூர் அருகே செண்டிவாக்கம் என்ற பகுதியில் மழை பெய்தது. இந்த சூழலில் கிடாம்பாக்கத்தில் இருந்து சேத்துப்பட்டு நோக்கி சென்ற அரசு பேருந்து செண்டிவாக்கம் அருகே வந்தபோது மாடுகள் குறுக்கே வந்ததால் அதனை வலது பக்கமாக ஓட்டுநர் திருப்பியுள்ளார். சாலை ஓரத்தில் ஈரமாக இருந்ததால் பள்ளத்தில் பேருந்து சிக்கி விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை பெய்ததால் சீர்காழி அருகே எடமணல் ஊராட்சியில் உள்ள அப்துல் கலாம் நகரில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு செய்தார்.
மேலும் மழை நீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதுக்கு நேரா வழி எடுத்து கொடுத்து விட்டுறோம். இந்த தண்ணி ஃபுல்லா இந்த பக்கம் வரணும். திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. திருவாரூர், வாழவாய்க்கால், சேந்தமங்கலம், கொடிக்கால் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தில் மாநகர பகுதியான KTC நகர், மகாராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், ஏர்வாடி, வள்ளியூர், மூலைக்கரைப்பட்டி, ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியது. இந்நிலையில் இன்று 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு கனமழை பெய்தது. நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.